سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: لا يدخل الجنة قاطع. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிச்சுவற்றை வழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக பொழியட்டுமாக. நாமெல்லாம் மரணிக்கும் நேரத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை உதட்டளவில் அல்ல உள்ளத்தால் மொழிந்து மரணிக்கும் நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்பட்டுவிட்ட சிறிய பெரிய குற்றங்குறைகளை, பிழைகளை, பாவங்களை கருணைமிக்க ரப்புல் ஆலமீன் மன்னித்து அவருடைய திரு பொருத்தத்தை பெற்ற சாலிஹான மக்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சரீர சுகத்தையும் உடல் ஆஃபியத்தையும் நீண்ட ஆயுளையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களில் யார் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார்களோ அந்த பெருமக்களுடைய பிழைகளை பொறுத்தருள்வானாக. அவருடைய மண்ணறைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக. நாளை மறுமை தினத்தில் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தில் அவர்களை கண்டுகளிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா நமக்கு எண்ணிக்கையில் அடங்காத ஏராளமான நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறார். மனித வாழ்க்கை சீரோடும் சிறப்போடும் அமையப்பெற வேண்டுமென்றால் அவன் வழங்கிய ஆகச்சிறந்த ஒரு நிஅமத் குடும்ப அமைப்பு அல்லது குடும்ப உறவுகள் என்று சொல்லக்கூடிய நிஅமத். வாப்பா, உம்மா, சகோதரர்கள், அண்ணன், தம்பி, சாச்சா, சாச்சி, மாமா, மாமி என்று தொடரக்கூடிய இந்த குடும்ப உறவுகளின் பட்டியல் மிக நீளமானது. பெரும்பாலும் அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்கக்கூடிய நிஅமத்துகள் எவை என்பது குறித்து மனிதர்கள் அதிகமான நேரங்களில் உணர்வதில்லை. எப்போதும் ஒரு நிஅமத்தின் அருமை புரிய வேண்டும் என்று சொன்னால் அது இல்லை என்கிற பட்சத்தில்தான், அது இல்லாமல் போனால் என்ன ஆகும் என்று யோசித்து பார்த்தால் அந்த நிஅமத்தின் மகத்துவம் என்பது நமக்கு எளிதில் புரியும். கண் என்பது ஒரு நிஅமத்து தான். கண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டால், அதில் கோளாறு ஏற்பட்டு விட்டால் அது எவ்வளவு பெரிய செலவை எடுத்து கொண்டு வருகிறது. ஆனால் அந்த கண் ஒரு அருளாக, நிஅமத்தாக நம் உடம்பில் ஒட்டி கொண்டிருக்கும் வரை
அது செய்யக்கூடிய சேவைகளும் பணிகளும் எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் பெரும்பாலும் உணர்வதில்லை. சாதாரண ஒரு பல், வாயுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பல், அது பழுதுபட்டு விட்டால், அதில் ஒரு துவாரம் விழுந்து விட்டால், அல்லது பல்லை மாற்ற வேண்டும் என்கிற நிலை வருகிற பொழுது ஒரு பல் என்ன விலை, அதை மாற்றுவதற்கு எவ்வளவு செலவாகிறது, எவ்வளவு வேதனை என்பது எப்பொழுது புரியும் என்றால், அது பலவீனப்படுகிற பொழுது, அதை இழக்கிற பொழுதுதான் அதனுடைய தன்மையும் சிறப்பும் நமக்கு புரிய வரும். கைகால்களும் அப்படித்தான், காசு பணம் அப்படித்தான், வீடு வாசல் அப்படித்தான், பிள்ளைகள் அப்படித்தான், எல்லாமே அல்லாஹ்வுடைய நிஅமத்து தான். இந்த நிஅமத்துகளை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. அதை குறித்து நாம் புரிந்துணர்வு நமக்கு ரொம்ப தேவையானது. அத்தகைய அல்லாஹ்வுடைய மகத்தான நிஅமத்துகளில் ஒன்று குடும்பம் என்று சொல்லக்கூடிய இந்த நிஅமத். குடும்பம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தால் அது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கும். தாய் தந்தை இல்லாத குடும்பம், மனைவி இல்லாத வாழ்க்கை, கணவன் இல்லாத இல்லறம், பிள்ளைகள் இல்லாத தாம்பத்தியம், உறவுகள் இல்லாத குடும்ப கட்டமைப்பு, எல்லாவற்றையும் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதை இழந்து விட்டால் தான் அதனுடைய தன்மை என்பது மனிதர்களுக்கு எளிதில் தெரியும். எனக்கு யாருமே இல்லை என்று நான் அனாதை என்று உணர்கிற ஒரு தருணம் தான் மனித வாழ்க்கையில் ரொம்ப கொடூரமான ஒரு தருணம் என்று அறிஞர்கள் சொல்வார். எனக்குன்னு யாருமே இல்லை, நான் தன்னந்தனி கட்டையாக தனி நபராக இருக்கிறேன், எனக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை என்று ஒரு மனிதன் நினைக்கிற அந்த தருணம் தான் வாழ்க்கையின் ரொம்ப கொடூரமான தருணம் என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள். ஏனென்றால் நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் ஓடி வருவதற்கு நம்மிடத்தில் யாராவது உறவு கண்டிப்பாக வேண்டும். அது அண்ணனோ தம்பியோ மாமாவோ சாச்சாவோ யாராவது ஒருவர் நமக்கு வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகிற பொழுது, நெருக்கடியில் சிக்கிக் கொள்ளுகிற பொழுது, சிரமங்களில் நாம் ஆழ்படுகிற பொழுது, நாம் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கிற பொழுது நம்முடைய தோளை தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்வதற்கு, நம்மை கை கொடுத்து நம்மை மேலே தூக்கி விடுவதற்கு, நம்முடைய கண்ணீர்களை துடைப்பதற்கு நமக்கென்று ஒரு உறவு நிச்சயமாக நமக்கு தேவை. அதை அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்கக்கூடிய நிஅமத் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்ப அமைப்பினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், நாம் பிறந்தவுடனேயே நம்மோடு முதலில் ஒட்டிக்கொள்வது இந்த உறவுகள் தான். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்தவுடன் முதலில் நம்மோடு ஒட்டிக்கொள்வது இந்த உறவு தான். அது தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம். உறவு முறைகளை சொல்லி, எனக்கு தம்பி பிறந்திருக்கிறான், எனக்கு மருமகன் பிறந்திருக்கிறான், எனக்கு பேரன் பிறந்திருக்கிறான், பேத்தி பிறந்திருக்கிறான் என்று உறவு முறைகளை சொல்லி நம்மை வாழ்த்துவதற்காக நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மை நோக்கி ஓடி வருவார்கள். இந்த உறவு எதுவரைக்கும் தொடரும் என்றால் மௌத்து வரைக்கும் தொடரும். மௌத்து வரைக்கும் தொடருவதற்கு ஒருவனுக்கு உறவுகள் இல்லாமல் போகிற பொழுது அவனுடைய ஜனாசாவுக்கு என்ன பெயர் சூட்டும் சமூகம் என்றால் அது அனாதை பிணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அவருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு கடைசி காலத்துல யாரும் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் நாம் பார்க்கிறோமா இல்லையா? அதனால் உறவு என்பது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொடை. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா வதில் குர்பா என்று சொல்லக்கூடிய வசனத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் அல்லாஹ் ஒருவனை வணங்குங்கள், அவனுக்கு எந்த கட்டத்திலும் நீங்கள் இணை வைக்காதீர்கள், உங்கள் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் உறவுகளை நீங்கள் பேணுங்கள், ஏழை எளியவர்கள் மிஸ்கீன்கள் அனாதையிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமறையின் வாயிலாக அந்த உறவு முறைகளை பேண வேண்டிய அவசியம் குறித்து பேசுகிறார். இஸ்லாம் அதற்கும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலை என்பது மனிதர்கள் சுயநலவாதிகளாக மாறிப்போனதற்கு பிறகு தன்னை பற்றி மட்டுமே, தன்னுடைய சுகத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கிற மனிதர்கள் அதிகரித்து விட்ட காரணத்தினால் சக மனிதர்களை பற்றி, சக உறவுகளை பற்றி, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகளை குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் மனம் போன போக்கில் வாழக்கூடிய மனிதர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார். அவங்க எப்படி போனா நமக்கு என்ன இருக்குது? அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம எதுக்கு அதுல தலையிடு வம்ப விலக்கி வாங்கணும்?
என்று யோசிக்கக்கூடியவர்கள், கண்டுகொள்ளாமல் இருப்பவர்கள், புறக்கணிப்பவர்கள், அவர்களுக்கு ஒரு சிக்கல் வருகிற பொழுது அதை குறித்து விசாரிக்காமல், நலம் விசாரிக்காமல், அக்கறை செலுத்தாமல் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவோ பேர் நம்முடைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார்கள். மன் சர்ரஹு அன் யுப்ஸத ஃபீ ருஸ்கிஹி அவ் யுன்ஸலஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு உங்களுடைய ரிஸ்க் தங்கு தடை இல்லாமல் விசாலமாக கிடைக்க வேண்டும் என்றால், நீங்கள் செல்வ செழிப்போடும் புகழோடும் செல்வாக்கோடும் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், உங்கள் உறவுகளை நீங்கள் பேணி வாழுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பேணுவதை எதோட கனெக்ட் பண்றாங்கன்னு பாருங்க. எந்த உறவோடு, எந்த பிரச்சனையோடு, எந்த அருளோடு அவர்கள் இணைத்து பேசுகிறார்கள் என்பதை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு தூரம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உறவுகளை குறித்து வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் குடும்பம் என்பது ஒரு சுகமாக இருந்தது. ஒரு குடும்பத்தில் 40-50 டிக்கெட் இருக்கும். ஒன்னா உட்கார்ந்து ஏதோ மாநாட்டுல, விருந்து பந்தியில, கல்யாணத்துல சாப்பிடுற மாதிரி உட்கார்ந்து சேர்ந்து சாப்பிடுவார்கள். ஒரு கூட்டு குடும்ப முறை என்பது அந்த காலத்தில் இருந்தது. இன்றைக்கு அந்த கூட்டு குடும்ப முறை உடைந்து விட்டது. நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்றான். அணு குடும்பம், சின்ன குடும்பம், நானே, என் மனைவி, என் புள்ள, அவ்வளவுதான். இவர்கள் அந்த குடும்பங்கள் சுருங்கி போன காரணத்தினால், வீடுகள் விசாலமாக இருக்கிற அளவுக்கு இதயங்கள் விசாலமாக இல்லாமல் போன காரணத்தினால், குடும்ப உறவுகளை பேணுகிற விஷயத்தில் மனிதர்கள் சுயநலவாதிகளாக மாறி போனார்கள். 30-40 பேர் ஒன்னா உட்கார்ந்து ஒரு காலத்தில் சாப்பிட்டார்கள். இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு டைனிங் டேபிள்ல 3 பேர் 2 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அவங்கள சாப்பிட கூப்பிடுறதுக்கு 100 முறை கூப்பிடணும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க வாங்க வாங்க. ஆனாலும் வருவதற்கு தயாராக இல்லை. சேர்ந்து சாப்பிடுகிற பொழுது இருக்கக்கூடிய அருள் என்பது சாதாரணமானதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒருவர் வந்தார், யார் ரசூலுல்லாஹ், நான் நல்லா சாப்பிடுறேன், வயிறு நிரம்ப மாட்டேங்கிறது என்று சொன்னார். சில பேருக்கு அப்படி ஒரு வயிறு இருக்கிறது. சில பேர் ஆள் பார்க்கறதுக்கு குச்சி மாதிரி இருப்பாங்க, ஆனா நல்ல வயிறு பிடிக்க நமக்கே பார்த்தா பொறாமையா இருக்கும், அவ்வளவு சாப்பிடுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவனுக்கு பாம்பு வயிறு அப்படின்னு, நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பார் இல்லையா? அப்படி சில பேர் இருக்கிறார்கள். அவர் ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், நான் சாப்பிடுறேன், எனக்கு வயிறு நிரம்பவில்லை என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட மறு வார்த்தை என்ன தெரியுமா? நீ தனியா சாப்பிடுறியா, சேர்ந்து சாப்பிடுறியான்னு கேட்டாங்க. நீ தனியாக சாப்பிடுகிறாயா, சேர்ந்து சாப்பிடுகிறாயா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் தனியாகத்தான் சாப்பிடுகிறேன் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து சாப்பிடுன்னு சொன்னார். சேர்ந்து சாப்பிடுகிற பொழுது அந்த உணவு குறைவாக இருந்தாலும் அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பரிமாறுகிற பொழுது கிடைக்கிற பரக்கத்திற்கு பாருங்கள், அது சாதாரணமான விஷயம் அல்ல. அதை வெளிப்படையாக உணர்ந்து சொல்ல முடியாது, உணர்ந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அந்த காலத்துல நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய கிராமங்களில் திருமணங்கள் நடக்கிற பொழுது என்ன செய்வாங்கன்னா, நம்முடைய வீட்டுடைய முற்றத்துல ஒரு பந்தல் போட்டு எல்லா சொந்த பந்த உறவுகளையும் அந்த வீடுகளுக்கு வர சொல்லி, அவர்கள் வருகையின் வழியாக ரஹ்மத்துடைய மலக்குமார்கள், ரிசுக்குடைய மலக்குமார்கள் அந்த வீடுகளுக்கு வந்து செழிப்போடு அந்த குடும்பத்தின் நிகழ்வுகள் மகிழ்ச்சியாக நடந்த ஒரு காலம் இருந்தது. இன்றைக்கு அதெல்லாம் சுருங்கி போய் மண்டபங்களுக்குள்ளே திருமணங்கள் அரங்கேறுகிற சூழ்நிலைகள் உருவாகிவிட்டது. குடும்பங்களுக்கு உறவுகள், சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பிகள், மாமன் மச்சான்கள், சாச்சா சாச்சிமாரு, ஹாலாமார்கள், நாணிமார்கள், இவர்கள் வருவது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அருகி தனித்தனி தீவுகளாக இல்லங்கள், குடும்பங்கள், மனித உறவுகள், மனிதர்களுடைய இதயங்கள் சுருங்கி போன ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய இந்த காலகட்டத்தில் குடும்பங்களிலே நல்லிணக்கம் என்பது குறைந்து அனுசரணையும் ஒத்துப்போகுதலும் உபகார சிந்தனைகளும் மிக அருகி சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் பகையும் விரோதமும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான், ஒரே தாயின் வயிற்று பிள்ளைகளாக பிறந்தவர்கள், அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்தவர்கள், ஒன்றாக பள்ளிக்கூடத்திற்கு போனவர்கள், ஒரே தட்டிலே சாப்பிட்டவர்கள், ஒரே படுக்கையிலே படுத்துறங்கி எழுந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் பகையாளிகளாக மாறி போகிறார்கள். தந்தையின் சொத்தை பராமரிக்கிற விஷயத்தில், அதை அனுபவிக்கிற விஷயத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுகிறது. ஒரு டேபிள்ல உட்கார்ந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லாஹ் ரசூலை முன்னிறுத்தி பேசிவிட்டால் அது இணக்கம் ஏற்படும் என்கிற சூழ்நிலைகள் தாண்டி அந்த சொத்தை அடைவதற்காக அங்கே இருக்கிற ஒரு முழம் நிலத்திற்காக நீதிமன்றங்களுடைய படிக்கட்டுகளை ஏறி ஏறி இறங்கி பகையாளிகளாக காலம் முழுக்க இருக்கக்கூடிய
அண்ணன் தம்பிகளை, உறவுகளை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதை தூண்டி விடுவதற்கு நம்முடைய சொந்த பந்தங்கள் ஆட்கள் இருக்கிறார்கள். நீ விட்டு கொடுத்துறாத, அந்த வக்கீல் இல்லைன்னா வேற வக்கீல் நம்மள்ட்ட இருக்கிறா, நம்ம என்னன்னு பார்த்துருவோம், ஓ மானம் என்ன ஆகுறது, உன் தன்மானம் என்ன ஆகுது என்று அதை உசுப்பி விடுவதற்கும் கொளுத்தி போடுவதற்கும் நம்மை சுற்றி ஆட்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நினைத்து பார்த்தால் போதுமானது. தப்சீர்கள்ல இந்த வசனங்களுக்கு கீழே எழுதக்கூடிய பெருமக்கள் ஒரு தத்துவத்தை சொல்வார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உனக்காக ஒரு தம்பியை அவன் படைத்தது, ஒரு அண்ணனை அவன் படைத்தது, ஒரு தங்கையை, ஒரு அக்காளை அவன் தான் உனக்கு படைத்தான். எதற்காக படைத்தான் என்று தெரியுமா? நீ இந்த உலகத்தில் அனாதை இல்லை என்பதை உணர்த்துவதற்காக படைத்தான். உனக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது ஓடோடி உன் கண்ணீரை துடைப்பதற்காக, உன் துயரத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக, உனக்கு ஆறுதல் சொல்வதற்காக அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தான் உனக்கான உறவுகளை படைத்தான் என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள். ஏன் குடும்ப தகராறுகள் ஏன் ஏற்படுகிறது? முதல்ல காசு பணம், ஸ்டேட்டஸ் பிரச்சனை, அதில் வெடிக்கக்கூடிய முதல் பிரச்சனை குடும்ப தகராறுகள் ஏற்படுகிறது. அதே மாதிரி மரியாதை சில பேர் உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்பதற்காக தகராறு ஏற்படும். இன்னும் சில பேர் அதிகமான மரியாதைகளை எதிர்பார்ப்பதன் காரணத்தினால் பிரச்சனை ஏற்படும். இந்த மரியாதைகளை பரிமாறுகிற விஷயத்தில், வழங்குகிற விஷயத்தில் நாம் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் திருப்திப்படுத்தி விட முடியாது. மனித மனங்களில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது, என்ன போக்குகள், அது எந்த திசையில் பயணிக்கிறது என்பது நம்மால் கணிக்க முடியாது இல்லையா? அதனால் யார் அதிகமான மரியாதைகளை எதிர்பார்க்கிறார்கள், யார் இந்த மரியாதை எனக்கு போதும் என்று யார் நினைக்கிறார்கள் நமக்கு தெரியாது. ஆனால் அதிகமான மரியாதைகளை எதிர்பார்ப்பது குடும்ப உறவுகள் பிரச்சனை ஏற்படுகிறது. யாருக்கு உரிய மரியாதைகள் தரப்படவில்லையோ அங்கேயும் பிரச்சனைகள் தலை தூக்குவதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அதிகாரம், பொறுப்பு, அது யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்கும். ஒரு கடை அண்ணனும் தம்பியும் நடத்துகிறார்கள். அண்ணன் கல்லாப்பட்டியிலே உட்கார்ந்து இருக்கிறார். தம்பி வேக வேகமாக கடைகளுக்கு சென்று, மார்க்கெட்டுக்கு சென்று பொருட்களை வாங்கி வந்து அந்த கடையை 2 பேரும் சேர்ந்து டெவலப் பண்ணிட்டே இருப்பாங்க. இவருக்கு ஒரு மரியாதை இருக்கும் சமூகத்தில், அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஆனால் அதை தூண்டி விடுவார்கள். உங்க அண்ணன் பொழுதன்னைக்கும் கல்லாப்பட்டியிலேயே உட்கார்ந்து சொகுசா, நீங்க இந்த அழுக்கு ட்ரெஸ் போட்டு மார்க்கெட்டுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதனால நீங்க ஒரு தனியா ஒரு கடை ஆரம்பிங்க என்று ஒரு தூண்டுதல் வரும். அங்கே ஒரு பிரச்சனை சின்னதாக வெடிக்கும். எங்களுடைய ஆசிரியரிடத்திலே ஒருவர் வந்து கேட்டார், தனியாக ஒரு வியாபாரத்தை தொடங்க வேண்டும் நான் ஆசைப்படுகிறேன், என்ன செய்வது அப்படின்னு. அப்படி நான் சொன்னால் அது குடும்ப உறவை பிரித்ததாக ஆகுமா என்று கேட்ட பொழுது ஆசிரியர் சொன்னார், உங்க அண்ணன்ட்ட போய் உன் குடும்பத்துல நீ பேசும்போது நான் தனியா போறேன்னு சொல்லாத, நம்ம கடைக்கு இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணா நல்லா இருக்குமா இல்லையா என்று கேட்டுப்பார். அது பிரச்சனைகளை உருவாக்காது. எத்தனை வருஷம் தான் நான் உங்கூடையே இருக்கிறது என்று நீ கேட்டு நான் தனியாக போகிறேன் என்று சொன்னால் குடும்பத்தில் பகைகளும் பிரச்சனைகளும் விரோதமும் மனக்கசப்புகளும் ஏற்படும். நம்ம கடை 10 வருஷமா அங்க நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 4-5 தெருவுக்கள் தாண்டி அல்லது இன்னொரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல நம்ம ஒரு சின்ன பிராஞ்சை ஒன்று தொடங்கினா என்ன, அங்கேயும் ஒரு தேவை இருக்கிறது என்று சொன்னால் குடும்பம் அதுக்கு ஒரு ஒத்துழைப்பை தரும். அது மரியாதையான ஒரு விலகுதலாக அது அமையும் என்பதை குடும்பத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் நமக்கு சொல்வார்கள். அதே மாதிரி பொறாமையும் வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய அதீதமான கோபமும், பொறாமை உணர்வு என்பது குடும்பங்களுக்குள்ளே தகராறுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி தப்பான புரிதல்கள், பேச்சுவார்த்தைகள் நடக்கிற பொழுது இவர் ஒன்று சொல்லுவாரு, அவர் ஒன்றை விளங்கிக் கொள்வார். இப்படி பரஸ்பரம் தவறான புரிதல்கள் ஏற்படுவதன் காரணத்தினால் குடும்பங்களுக்குள்ளே இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதனால் தான் பெருமக்கள் நமக்கு நிறைய யோசனைகளை ஹதீசுகள் வாயிலாக, குர்ஆனுடைய தத்துவங்கள் வாயிலாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார். குடும்பங்களில் இன்றைக்கு நிம்மதி குலைந்து மகிழ்ச்சி இழந்து போய் பகையாளிகளாக ஒருவருக்கு ஒருவர் மாறிக்கொண்டே இருக்கிறார். எல்லோருக்கும் ஒவ்வொரு வகையான டேஸ்ட் இருக்கும். ஒருவருக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஒருவருக்கு ரெஸ்லிங் பிடிக்கும், ஒருவருக்கு கார்ட்டூன் பிடிக்கும். மனிதர்கள் வளர 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 விலகுதல் என்பது இயல்பானது. அப்படி யாராவது விலகி சென்று விட்டாலே நாம் நம்ம குடும்பத்தை விட்டு உடச்சிட்டு போயிட்டோம் அப்படின்னு பேசணும். அப்படி இல்லை. ஒருவர் நன்றாக படித்து ஐடியில வேலை செய்வார், இன்னொருவர் ஐஏஎஸ் படித்து இன்னொரு நிலையில இருப்பார், ஒரு மளிகடை வச்சிருப்பாரு. இந்த ரேஞ்சும் இந்த வித்தியாசத்தையும் இந்த அந்தஸ்தையும் நாம் குடும்பங்களுக்குள்ளே புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கென்று ஒரு தனி குடும்பம் உருவாகிற பொழுது, அவர்களுக்கென்று ஒரு வாரிசுகள் உருவாகிற பொழுது, அவர்களுக்கென்று வருமானம் அதிகரித்து விடுகிற பொழுது, பிள்ளைகள் வளர வளர இந்த விலகுதல் என்பது இயல்பானது. அந்த இயல்பை நாம் புரிந்து கொண்டு விட்டால்
முதலில் இந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக அது அமையும் என்பதையும் மார்க்க அறிஞர்கள் நமக்கு அற்புதமான முறையில் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி குடும்ப உறவுகள் அதிகரிப்பதற்கு, பிளவுகள் அதிகரிப்பதற்கு இன்னொரு காரணம் என்ன என்றால், உறவுகளுக்கு மத்தியில் நிகழ்த்தப்படக்கூடிய அநீதி. அந்த அநீதி எங்கே அதிகமாக நிகழும் என்றால், சொத்து பங்கீடு நடக்கிற இடங்களில் அந்த அநீதிகள் அதிகமாக நடக்கும். ஒரு தங்கை இருக்கிறாள், அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள், அத்தா வஃபாத் ஆயிட்டாங்க, தங்கச்சிக்கு சொத்துல பங்கு இருக்கானா இருக்கு. ஆனா என்ன செய்வாங்கன்னா, அதான் அன்னைக்கே உனக்கு ஒரு 50 பவன் கொடுத்து கல்யாணத்தை பண்ணிட்டோம்ல, இதுல இருந்து எதுவுமே தரமாட்டோம் என்று அங்கே நடக்கக்கூடிய அந்த பேச்சில இருந்து உறவுகளுக்கான விரிசல்கள் ஆரம்பமாகிறது. அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இப்படி நடக்கக்கூடிய சம்பவங்கள் மற்ற சமூகத்தில் இருப்பதை போல குடும்ப உறவுகளை அதிகமாக வலியுறுத்தி பேசி இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்திலேயும் இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாம் அதிகமாக பார்க்க முடியும். இதனால் நிம்மதி இழந்து கவலையாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம எவ்வளவு சூழ்நிலைகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான ஹதீஸ் சொன்னாங்க, பில்லு அர்ஹாமக்கும் வலோ பிஸ்ஸலாம், உங்களுடைய குடும்ப உறவுகளை நீங்கள் எப்பொழுதும் ஈரமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். வலோ பிஸ்ஸலாம், பரஸ்பரம் சலாமை பகிர்ந்து கொண்டு, பரஸ்பரம் நீங்கள் சலாமை சொல்லி உங்கள் உறவுகள் காய்ந்து விடாமல் வறண்டு விடாமல் அதை நீங்கள் எப்பொழுதும் ஈரமாக வைத்திருங்கள் என்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அற்புதமான ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். ஈரப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் இந்த பக்கம் பார்த்தா அவர் அந்த பக்கம் போயிடுவார். கல்யாணத்துல சந்திச்சிங்களே மச்சான, சலாமே சொல்லல, முகத்தை திருப்பிட்டு போயிட்டார். பாக்குறோமா இல்லையா? ஒரு சலாம் அந்த இதயங்களை எளிதில் இணைத்து விடும். என்ன வந்துட போது வாலைக்கும் சலாம் சொல்றதுனால அது என்றைக்கோ ஏற்பட்ட பிளவை ஒன்று சேர்த்து விடும். பிளவுகளே ஏற்பட்டு விடாமல் அந்த சலாம் நம்மை பாதுகாக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல. அஸ்ஸலாம் என்பது அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுடைய ஒரு சொல். நாம் சலாம் சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வை சொந்தமாக்கிக் கொள்கிறோம் என்று அர்த்தம். அது உள்ளத்தில் அமைதியும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து தரும் என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் குடும்ப அமைப்பு என்பது அல்லாஹ் ஏற்படுத்தியது. அதில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது, கலவரத்தை ஏற்படுத்துவது, அதில் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவது, அதை ஒருபோதும் மார்க்கம் அனுமதிக்கவில்லை. மூன்றாவது மனிதர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை விடவும் தன்னோடு பிறந்திருக்கிற மனிதர்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்பது அவ்வளவு சீக்கிரம் மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன் கூட ஒன்னா இருந்தவன் என்னை பார்த்து இப்படி பேசிட்டானே, என்னை பார்த்து இப்படி நடந்துகிட்டானே, ஏன்ட்ட இப்படி நடந்துகிட்டானே, ஏன்ட்ட இப்படி மறைச்சிட்டானே என்று சொல்லக்கூடிய அந்த காயமான வார்த்தைகள், வலி தரக்கூடிய சொற்களை பேசி நீண்ட நெடிய காலமாக பிரிந்து எடுக்கக்கூடிய உறவுகளை நாம் பார்க்கிறோம். 18 வருஷமா நாங்களும் அவங்களும் பேசுறதே இல்லை. என்ன நன்மை? எங்க வீட்டுல தீதாரு கூட நீ முகத்துல முழிச்சிடாத சவால் விடுகிறார்கள் மனிதர்கள். ஏன் ஒருவேளை முகத்துக்கு வந்துட்டுனா ஏஞ்சி உட்கார்ந்து ஏன்டா வந்தேன்னு கேட்கவா போறார்? இல்ல. ஆனால் இப்படியெல்லாம் சவால்களை விட்டு அவர்கள் அந்த பிரிவை, அந்த இணக்கமற்ற தன்மையை வளர்த்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். பெருமக்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், உங்களை அவன் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். இந்த வசனம் எங்கே வருகிறது என்று சொன்னால், திருமணம் சம்பந்தமாக, உறவுகள் சம்பந்தமாக பேசக்கூடிய சூரத்து நிசாவுடைய முதல் வசனம் அதுதான். அவன்தான் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலே இருந்து படைத்தான், ஆண்களையும் பெண்களையும் அவன்தான் நிறைய உற்பத்தி செய்து பரவ செய்தான் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கிற பொழுது, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், உங்களை கண்காணிச்சுட்டே இருக்கிறான். எனவே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை பயந்து நீங்கள் குடும்ப வாழ்க்கை நடத்துகிற பொழுது அல்லாஹ் நம்ம கேள்வி கேட்பான். அவன் நமக்காக ஏற்பாடு செய்திருப்பது இந்த குடும்ப உறவுகள் என்பதை புரிந்து கொண்டால் இந்த பகையும் சண்டையும் நிச்சயமாக ஏற்படாது. ஒரு சலாமில் ஒரு சமாதானத்தை, ஒரு சுமூகமான ஒரு இணக்கத்தை ஒரு சலாமில் நாம் ஏற்படுத்திவிட முடியும் என்பதையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். உறவுகளிடம் எப்படி நடக்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய அமல்கள் கபூலாகிறது, நம்முடைய துஆக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் மறுமையில் நம்முடைய தரஜாக்கள் உயர்வதற்கு என்ன காரணம் என்றால் உறவுகளை பேணி வாழ்வதுதான் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே நிறைய பார்க்க முடிகிறது. உறவுகளில் இடைவெளி ஏற்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நாம் தூரமாகி விடுகிறோம். நமக்கு வேதனைகளும் தண்டனைகளும் நோய் நொடிகளும் அதிகமாக ஏற்படுகிறது. எனவே நீங்கள் உறவுகளோடு நீங்கள் இணைந்து வாடுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். மன் ஸர்ரஹு ஐயுமத்தலஹு ஃபீ உம்ரிஹி,
யாருக்காவது ஆயுள் நீட்டிப்பு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவருக்கு வழங்கப்பட்ட வாழ்வாதாரம் ரிசுக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்று ஒருவர் விரும்பினார். கெட்ட மரணம், தீய மரணங்கள் ஏற்பட்டு விடாமல் உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், உறவுகளை நீங்கள் பேணி வாழுங்கள் என்று சொன்னார். எதோட கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனெக்ட் பண்றாங்க பாருங்க. ரிஸ்க்ல விஸ்தீர்ணம், விசாலம் வேணுமா, நீங்கள் உறவுகளை பேணி வாழுங்கள். உங்களுக்கு கெட்ட மரணம் வந்துவிடக் கூடாது என்று விரும்புகிறீர்களா, நீங்கள் உறவுகளை பேணி வாழுங்கள். உங்களுடைய ஆயுசு நீட்டிப்பு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா, நீங்கள் உறவுகளை நீங்கள் பேணி வாழுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த எதுவுமே மனிதர்கள் தங்களுடைய செல்வத்தாலும் பதவியினாலும் பெற முடியாத விஷயம். நம்ம எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் அந்த ரிஸ்க்ல பரக்கத்தும் விசாலமும் ஏற்பட்டு விடுமா? மரணத்தை வராமல் நாம் தடுத்து விட முடியுமா? விபத்துகள் ஏற்படாமல் நம்மை தற்காத்துக் கொள்ள முடியுமா? நம்முடைய ஆயுள் நீட்டிப்பு என்பதை ஏதாவது வங்கியிலே பணம் செலுத்துவதை போல நாம் செலுத்த முடியுமா? நிச்சயமாக முடியாது. இந்த மூன்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனோடு இணைக்கிறார்கள் என்றால், நீங்கள் உறவுகளை பேணி வாழ்ந்தால் இந்த மூன்று சிறப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார். அதே மாதிரி இன்னைக்குள்ள தலைமுறை என்பது, இன்றைக்குள்ள ஜெனரேஷன் என்பது உறவு முறைகள் தெரியாத தலைமுறை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் கூட்டு குடும்பம் என்பது உடைந்து போய் சின்ன சின்ன குடும்பங்களாக, நியூக்ளியர் ஃபேமிலிகளாக மாறி போனதற்கு பிறகு நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு உறவுகள் என்பது தெரியாமல் போய்விட்டது. அந்த காலத்துல நமக்கு சொல்லுவாங்க, இவருதான் மாமா, இவர் மாமி, இவர் சாச்சா, இவர் சாச்சி. ஒரு குடும்பத்துல நிறைய பேர் உட்கார்ந்து இருந்தா, இவர் ஒண்ணு விட்ட சகோதரி, அவர் அங்க கொடுத்தமா இல்லையா, அந்த மச்சானோட தம்பியோட மாமனாரோட மாமியாவோட, இப்படின்னு உறவு முறைகளை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு அது அறிமுகப்படுத்துவது என்பது இல்லாமல் நாம் குழந்தைகளுக்கு இவர்தான் மாமா மாமின்னு சொல்லும் பொழுது, எப்பொழுதாவது சந்திக்கிற பொழுது யாதோ ஒரு அந்நிய கிரகத்தினுடைய ஜீவியை பார்ப்பதை போல நம்முடைய குழந்தைகள் பெரியவர்களை பார்க்கிறார்கள். இன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு அற்புதமான வார்த்தை சொல்றார்கள், தஅல்லமு மின் அன்சாபிக்கும் மா தஸ்லூன பிஹி அர்ஹாமுக்கும். உங்கள் குழந்தை, உங்கள் குடும்ப உறவுகளை நீங்கள் பேடி வாழ்வதற்காக உங்கள் குடும்பத்தின் பாரம்பரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக் கொடுங்கள். அதை கற்றுக் கொடுப்பதன் வழியாக என்ன நடக்கும்? மஹப்பத்துன் ஃபில் அஹ்ல், உங்கள் குடும்பங்களுக்கு இடையில் அன்பும் நேசமும் அதிகரிக்கும். மஃபராத்துன் ஃபில் மால், உங்களுடைய செல்வத்தில் செழிப்பு ஏற்படும், உங்கள் செல்வத்தில் பரக்கத்து ஏற்படும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொன்னார்கள், அதே போல உங்களுடைய ஆயுளில் நீட்டிப்பு ஏற்படும் என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எதனோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து பேசினார் என்று பாருங்கள். அதே மாதிரி யாரிடத்தில் 5 பண்புகள் இருக்கிறதோ அவர்கள் சுவனத்தில் நுழைய முடியாது என்று சொன்னார்கள். அந்த 5 தீய பண்புகளில் ஒன்று வலா காத்திஉர் ரஹம், யார் உறவுகளை முறித்து வாழ்கிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. இன்னொரு ஹதீஸில் இப்படி வருகிறது, யார் உறவுகளை முறித்து வாழ்கிறாரோ அவர் சுவனத்தின் வாடையே கூட நுகர முடியாது என்று வருகிறது. சுவனத்தில் வீசக்கூடிய அந்த நறுமணத்தை நுகர்வதை தடுக்கும் அம்சமாக எது இருக்கும் என்றால் உறவுகளை முறித்து வாழ்வது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சிலத்துர் ரஹ்மி வ ஹுஸ்னுல் குல்கி வ ஹுஸ்னுல் ஜிவார், அண்டை வீட்டுக்காரர்களுக்கு நன்மையாக நடந்து கொள்வது, நல்ல பண்புகளோடு நடப்பது, குடும்ப உறவுகளை பேணி வாழ்வது, இதுவெல்லாம் நாடுகளும் வீடுகளும் செழிப்பதற்கும் காரணமாக அமையும், உங்கள் ஆயுள் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமையும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இத்தனை ஹதீஸ் வாசிச்சேன், எல்லா ஹதீஸையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் ஆயுளில் நீட்டிப்பு, கெட்ட மரணம். இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை எதனோடு பொருத்தி பேசுகிறார்கள் என்றால் குடும்ப உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்கிற விஷயத்தில் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், உங்களுடைய அமல்கள் கபூல் செய்யப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நீங்கள் குடும்ப உறவுகளை பேண வேண்டும். இன்ன அமால பனி ஆதம, மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்கள் துஅரது குல்ல ஹமீஸ் லைலத்துல் ஜும்ஆ. இன்னொரு ஹதீஸ்ல இப்படி வருகிறது, ஜும்மாவுடைய இரவு, வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஒவ்வொரு மனிதனுடைய அமல்களும் வானத்தில் உயர்த்தப்படும், அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்படும். வலா யுக்பல் அமல காத்திஇ ரஹ்மின், யார் குடும்ப உறவுகளை நிராகரித்து முறித்து வாழ்கிறாரோ அவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் எவ்வளவு அமல்கள் செய்திருந்தாலும், எவ்வளவு தொழுதிருந்தாலும், எவ்வளவு உம்ராக்களை ஹஜ்ஜுகளை செய்திருந்தாலும், கடமையான கடமைகள் அமல்களை செய்திருந்தாலும் கூட அவர் உறவுகளை முறித்து வாழக்கூடியவராக இருந்தால் அவருடைய அமல்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் மலக்குமாக கொண்டு போகப்படுகிற பொழுது அது அங்கேயே நிராகரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய அப்ரூவல் இல்லைன்னா அந்த அமல்களுக்கு என்ன மரியாதை? அந்த அமல்களை வைத்துக்கொண்டு நாம் எப்படி சொர்க்கத்திற்கு போக முடியும்? அந்த அமல்களை வைத்துக்கொண்டு நாம் எப்படி அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்படாத அமல்களை வைத்துக்கொண்டு நாம் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி ஏராளமான செய்திகளை
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவுகளை பேணுகிற விஷயத்தில் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அது மாதிரி வறுமை தினத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா படைப்பினங்களையும் படைத்தான். படைத்து முடித்ததற்கு பிறகு ஹத்தா இதா ஃபரக மின்ஹும் காமத்துர் ரஹம் என்று சொன்னால் குடும்ப உறவு என்று அர்த்தம். அந்த குடும்ப உறவு எழுந்து நின்று அல்லாஹ்வுடைய அரிசின் கால்களை இறுக்கமாக பற்றி கொண்டது. அப்படி பற்றி கொண்ட அல்லாஹ்விடத்தில் சொன்னது ஹாதா மகாமுல் காயிதி பிக்கல் கத்தியா, உறவுகளை துண்டித்து வாழக்கூடியவரிடமிருந்து பாதுகாப்பு தேடும் இது இந்த இடம் என்று அந்த உறவு அல்லாஹ்விடத்தில் சொன்னது. அப்படி சொன்ன பொழுது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அமா தர்லைன அன் அஸ்ல வமன் வஸலக், நீ புரிந்து கொள்ளவில்லையா, உனக்கு நான் சொல்வது புரியவில்லையா, உன்னோடு யார் இணைந்து வாழ்கிறார்களோ அவர்களோடு நானும் இணைந்திருப்பேன், உன்னை யார் துண்டித்து வாழ்கிறாரோ அவர்களையும் நானும் துண்டித்து விடுவேன் என்று நான் முடிவு செய்திருக்கிறேன், அது உனக்கு போதும் அல்லவா என்று உறவிடத்தில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உறவு என்பது அல்லாஹ்விடமிருந்து வந்த கிளையை போல, மரக்கிளையை ஒடித்து எறிவதை போல உங்கள் உறவுகளை நீங்கள் ஒடித்து வீதியிலே வீசி விடாதீர்கள் என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளையும் நாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்க முடியாது. அதே மாதிரி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா யார் எந்த தப்பு செஞ்சாலும் அவங்கள 2 முறை தண்டிக்க மாட்டான். துனியாவிலேயே தண்டனை கொடுத்து விட்டால் மறுமையில் தண்டனை என்பது இல்லை. ஒரு துனியாவில் தண்டனைகள் தள்ளி போடப்படுகிறது என்று சொன்னால் மறுமையில் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது. ஆனால் 2 குற்றங்களுக்கு அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா துனியாவில் அவன் வாழும் காலத்திலேயே அவனுடைய ஹயாத்திலேயே அவனுக்கு தண்டனைகளை சீக்கிரம் கொண்டு வந்து தருகிறான். அதில் ஒன்று நாம் இன்னொருவருக்கு செய்யக்கூடிய அநீதி, 2வது குடும்ப உறவுகளை முறித்து வாழ்வது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளையும் நாம் ஹதீஸில் கிரந்தங்கள் வழியாக நாம் நிரம்ப பார்க்க முடிகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் இருந்தார்கள். அந்த மஜ்லிஸில் இருக்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மஜ்லிஸில் யாராவது காத்திஉர் ரஹம், குடும்ப உறவுகளை முறித்தவர்கள் இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்படி யாராவது இருந்தால் அவர்கள் எழுந்து வெளியிலே சென்று விடுங்கள். காரணம், நாம் இந்த மஜ்லிஸில் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான். ரஹமத்துடைய மலக்குமார்கள் இந்த மஜ்லிஸுக்கு வரமாட்டார்கள். இந்த மஜ்லிஸில் நாம் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதை அங்கீகரிக்க மாட்டான். அதனால் குடும்ப உறவுகளை யாராவது முறித்து சண்டை போட்டவர்கள் இங்கே இருந்தால் எழுந்து வெளியிலே போய்விடுங்கள் என்று சொன்னார்கள். சபை அப்படியே அமைதியாக இருந்தது. அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு இளைஞன் மெதுவாக எழுந்தான். அவர் எழுந்து நேராக வீட்டுக்கு சென்றார். அவர் அம்மாவுடைய சகோதரி ஹாலா, அவங்கள்ட்ட ஒரு சின்ன மனக்கசப்பு. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல நான் இப்படி இருந்தேன், இப்படி சொன்னாங்க, நீங்கள் என்னை மன்னித்தால் நான் திரும்ப அந்த மஜ்லிஸுக்கு போவேன் என்று சொன்னார்கள். அந்த தாய் அந்த பிள்ளையை, அந்த இளைஞரை மன்னித்தார்கள். அவர் திரும்ப மஜ்லிஸுக்கு வந்து உட்கார்ந்தார். அப்படி உட்கார்ந்ததற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுது அல்லாஹ் துஆக்களை அங்கீகரிப்பான், இப்பொழுது மலக்குமார்கள் இங்கே வந்து குவிவார்கள், இப்பொழுது உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளையும் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இப்படி ஏராளமான செய்திகளை அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறையின் வாயிலாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஹதீசுகள் வாயிலாக நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். நாம் ஒன்று கூடக்கூடிய மஜ்லிஸுகள், எத்தனை மஜ்லிஸுகள், அது ஜும்மாவாக இருக்கட்டும், கல்யாணங்களாக இருக்கட்டும், மற்ற மஜ்லிஸுகளாக இருக்கட்டும், அங்கே நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால், அந்த மஜ்லிஸில் குடும்ப உறவுகளை முறித்தவர்கள், சண்டையிட்டவர்கள், மனக்கசப்போடு இருப்பவர்கள், பகையை காலத்திற்கும் வளர்க்கக்கூடியவர்கள் யாராவது இருப்பார்கள். அவர்கள் ஒருவர் வழியாக, ஒருவர் காரணமாக எல்லோருடைய துஆக்களும் மறுக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், ரஹமத்துடைய மலக்குமார்கள் நம்முடைய சபைகளுக்கும் வீடுகளுக்கும் வர வேண்டும் என்றால், நாம் செய்யக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், நமக்கு தீய கெட்ட மரணங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றால், நமக்கு ரிசுக்கு தங்குதடை இல்லாமல் விசாலமாக கிடைக்கப்பட வேண்டும் என்றால், விபத்துகள் மூலமாக நாம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால், நமக்கு ஆயுள் நீட்டிப்பு கிடைக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்றால், சுவனத்தில் நுழைய வேண்டும் என்றால், சுவனத்தில் வாடகை நுகர வேண்டும் என்றால், குடும்ப உறவுகளை பேணி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். குடும்ப உறவுகளை பேணி வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு குடும்பத்தில் எல்லாரையும் திருப்திப்படுத்தி ஒருவரால் வாழ்ந்து விட முடியாது. இவருக்கு ஒண்ணு செஞ்சா அவருக்கு பிடிக்காது, அவருக்கு ஒண்ணு செஞ்சா இவருக்கு பிடிக்காது, இவர்கிட்ட பேசினா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பேசினா இவங்களுக்கு பிடிக்காது. இந்த பகையை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுங்கிறது ஒரு பெரிய கலை. அந்த கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கலையை கற்றுக்கொண்டு அந்த குடும்ப உறவுகளை பேணுகிற இடத்தில் முதல் விஷயமாக அல்லாஹ் நம்மை விசாரணை செய்வான் என்கிற செய்தி நமக்கு நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான்.
நிச்சயமாக அல்லாஹ் நம்மை மறுமையில் விசாரிப்பான் என்கிற செய்திகளை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் இடையிலே சொன்ன அந்த ஹதீஸை திரும்ப நினைவூட்டுகிறேன். பில்லு அர்ஹாமக்கும் வலோ பிஸ்ஸலாம், உங்கள் குடும்ப உறவுகளை எப்பொழுதும் ஈரப்பதமாக வைத்திருங்கள். நீங்கள் வாழ்த்துக்களை பரிமாறுவதன் மூலமாக, சலாமை சொல்வதன் வழியாக அவர்கள் முகத்தை திருப்பிக் கொண்டு போனாலும் பரவாயில்லை, உங்களுக்கான கூலி கிடைக்கப்பெற்றுவிடும், உங்கள் கடமைகளை நீங்கள் செய்ததாக ஆகிவிடுவீர்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். காலங்கள் பணத்திற்கு பின்னாலும், பதவிகளுக்கு பின்னாலும், சுயநலத்திற்கு பின்னாலும் மனிதர்கள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது எளிதில் மறந்து விடக்கூடிய ஒரு பெரிய உறவு என்பது குடும்ப உறவுகள் தான். அதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அப்படி பேணி பாதுகாத்த நன்மக்களாக, நல்ல மூமின்களாக, சாலிஹீன்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.